உணவுப் பொருட்களில் தடை செய்யப்பட்ட செயற்கை நிறமூட்டிகள் கலக்கப்படுகிறதா என தமிழகம் முழுவதும் உணவகங்களில் ஆய்வு மேற்கொள்ள மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. இதுகுறித்த முழு விவரங்களையும் செய்தியாளர் முனாஃப் வழங்க கேட்கலாம். முனாஃப், வணக்கம். இது குறித்த முழு விவரங்கள். புற்றுநோய் உண்டாகும் ரோடோமைன் பி ரசாயனம் கலந்த கோபி மஞ்சூரியனில் கர்நாடகாவில் மாநிலத்தில் நேற்று தடை செய்யப்பட்டிருந்தது. தமிழகத்தில் உள்ள அனைத்து உணவு கடைகளிலும் சென்று மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொள்ள உத்தரவிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அண்மையில புதுச்சேரியிலும் தொடர்ந்து தமிழகத்திலும் ரோடோமைன் பி நிறமூட்டிகள் பயன்படுத்தி பஞ்சு மிட்டாய் தயாரிக்க தடை விதிக்கப்பட்ட நிலையில தற்போது கர்நாடகாவில் இந்த செயற்கை நிறைமூட்டிகள் தடை செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில ரோடோமைன் பி ரசாயனம் கலந்த நிறைமூட்டிகள் பயன்படுத்தி உணவுப் பொருட்கள் தயாரிக்கப்படுகிறதா என்பது குறித்து மாவட்டம் வாரியாக மாவட்ட உணவு பாதுகாப்பு துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொள்ள உத்தரவிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த கோபி மஞ்சூரியன், சிக்கன் 65, தந்தூரி மற்றும் இனிப்பு வகைகளில் ரோடோமைன் பி ரசாயனம் கலந்த நிறைமூட்டிகள் பயன்படுத்தி உணவுகள் தயாரிக்கப்படுகிறதா, அதை பயன்படுத்தப்பட்டு விற்பனை செய்யப்படுகிறதா என்பது தொடர்பான ஆய்வுகளை மேற்கொள்ளவும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொள்ள உத்தரவிடப்பட்டிருக்கிறது. ரோடோமைன் பி போன்ற செயற்கை நிறமூட்டிகள் தென் மாநிலங்களில் பரவலாக பொதுமக்கள் உடல்நல பாதிப்புகள் மக்களுக்கு உள்ளாவது ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ள நிலையில தமிழகத்துல ஏற்கனவே இந்த நிறைமூட்டிக்கு தடை செய்யப்பட்டுள்ள நிலையில தடையை மீறி உணவுப் பொருட்களில் நிறைமூட்டியை கலக்கப்படுகிறதா என்பது குறித்து தொடர்ந்து மாவட்ட வாரியாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சென்று உணவு கடைகள்ல ஆய்வுகள் மேற்கொள்ள உத்தரவிடப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில இந்த புற்றுநோய் உண்டாகும் ரோடோமைன் பி ரசாயனம் கலந்து பொருட்கள் உணவுப் பொருட்கள் தயாரிக்கப்படுகிறதா என்பது குறித்து தமிழகத்தில் உள்ள அனைத்து உணவு கடைகளுக்கு சென்று மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்ய உத்தரவிடப்பட்டிருக்கிறது. தமிழகத்துல ஏற்கனவே இந்த நிறமூட்டி பயன்படுத்தப்பட்டு உணவுப் பொருட்கள் தயாரிக்கப்படுவது என்று அறிந்த உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அதை தமிழகத்துல தடை செய்திருந்தார்கள். இந்த நிலையில ஏற்கனவே இந்த உணவு நிறைமூட்டிக்கு தடை செய்யப்பட்டுள்ள நிலையில இந்த நிறைமூட்டியை பயன்படுத்தி உணவு பொருட்கள் தயார் செய்யப்படுகிறதா என்பது குறித்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் நேரடியாக அவர்களது கடைகளுக்கு சென்று ஆய்வுகளை மேற்கொள்ள உத்தரவிடப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில இந்த உணவுப் பொருட்களில் நிறமூட்டியை கலந்து உணவுப் பொருட்கள் தயாரித்தால் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கவும் உத்தரவிடப்பட்டிருக்கிறது.